السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். ஹிக்மாவினுடைய அருமத அடிப்படை இஸ்லாமிய கல்வியின் இரண்டாவது சுற்றிலே அரபு மொழி பாடத்திலே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியால் நீங்க உங்களுடைய பரீட்சைகளை நல்லபடியா முடிச்சு இரண்டாவது சுற்றுக்கும் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்குமே அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான கூலிகளை வழங்கட்டும் அப்படின்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லா. சோ உங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நல்லா அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் எதெல்லாம் புரியாம இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா சந்தேகங்களா கேளுங்க. ஏன்னா இது இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன ஏதுன்றதை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய ரமலான்ல இன்னும் அதிகமா குரானோட உங்களுக்கு அழகான ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு புரிய புரிய குரான் மேல உங்களுக்கே ஒரு ஆர்வமும் ஆசையும் வரும் அதை எடுத்து ஓதுறதுக்கு. எனவே இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு நகு பாடத்துல, ஏன்னா நகு இப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப முழுக்க முழுக்க சர்ஃப் வேற ஒரு சப்ஜெக்ட் அப்படி கிடையாது. எப்படி இப்ப சீரால முதல் 3 மாதங்கள் படிச்சதோட தொடர்ச்சி தான் அடுத்த 3 மாதங்கள் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு தொடர்ச்சி தான். சோ அப்படி இருக்கும் பொழுது நகுவோட சட்டங்கள் இனிமே வராது கிடையாது. இனிமேலும் நகுவுடைய சட்டங்கள் இந்த 3 மாதங்கள்லயும் நம்ம படிக்கதான் போறோம். அதனால அந்த சட்டங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முதலா நம்ம பார்த்தது கலிமா அப்படின்ற ஒரு விஷயம். சோ ஒரு மொழி அப்படின்னா வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் பல விதங்களா இருக்கும். அந்த மாதிரி அரபு மொழியில அதனுடைய வார்த்தைகளானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா 3 வகைகளா இருக்கு. அத கலிமா அப்படின்னு சொல்றோம் அரபியில வார்த்தை அப்படின்றதுக்கு. அந்த 3 வகை வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இஸ்ம், ஃபெல், ஹர்ஃப். சோ இஸ்ம்னா பெயர் சொல், மனிதர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பெயர்களை தான் இஸ்ம்னு சொல்லுவோம். ஃபெல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு இனிமேதான் இன்ஷால்லா பார்க்க போறோம். ஹர்ஃப் அப்படின்னா இடைச்சொல், இடையில இடையில சின்ன சின்ன அர்த்தங்களை கொடுக்கும். அதுக்கு முழுமையான ஒரு அர்த்தம் இருக்காது. ஆனா அது இல்லாமலும் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது பிற வார்த்தைகளோடு சேரும்போது முழுமையான பொருள் தர்றதுதான் ஹர்ஃப். சோ அப்ப இதுல நம்ம முழுக்க முழுக்க இஸ்முடைய விஷயங்கள் என்ன ஏதுன்னு எல்லா வகைகள் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் டீப்பா பார்த்துட்டோம். அதே மாதிரி அது கூட சில ஹர்ஃபுகள் சேர்ந்து வரும். அதுவும் என்ன அப்படின்றத நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டோம். இந்த 3 மாதங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்ற ஒரு விஷயத்தான் பார்க்க போறோம். அப்ப இஸ்முனா என்னன்னு தெரியும், ஹர்ஃப்னா என்னன்னு தெரியும். இப்ப வினைச்சொல் ஃபெல், ஃபா, ஐன், லாம். ஃபெல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்ப ஃபெல்னா என்ன, வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட செயல் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடக்கும். அதை சொல்றதுதான் ஃபெல். அதாவது வினை அப்படின்னு தமிழ்ல நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா செயல் அப்படின்ற ஆக்ஷன் அப்படின்றதுக்கு தான் தமிழ்ல வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சோ அவன் என்ன செய்யறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும், அதுதான் அவனுக்கு நடக்கும் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா. அப்ப அந்த வினைனா செயல் அப்படின்னு அர்த்தம். அப்ப சோ தன் வினை தன்னை சுடும், அவனுடைய செயல் அவனுக்குத்தான் சேரும். அந்த மாதிரி அப்ப வினை அப்படின்னாலே ஒரு செயலை குறிக்கிறது, நம்ம செய்யற செயலை குறிக்கிறது தான். சோ அந்த குறிப்பிட்ட செயல் ஒரு டைம்ல நடந்திருக்கும். நேத்து சாப்பிட்டேன், இன்னைக்கு தூங்குனேன், நாளைக்கு வருவேன். இந்த மாதிரி அந்த காலத்தோட சேர்ந்து வரும் பொழுதுதான் அத வினை சொல். அப்படி எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஏதாவது ஒரு டைம்ல தானே நடந்திருக்கணும். ஒண்ணு கடந்த காலத்துல நடந்திருக்கணும், இல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கணும், இல்ல இனிமேல் நடக்க போறதா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ ஒரு வினைச்சொல், ஒரு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன், வினைனா ஆக்ஷன், வினைச்சொல் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படிலாம் இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி வேர்ப் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. சோ அதை கூட நீங்க இதோட பிக்ஸ் பண்ணி வச்சதெல்லாம் வேர்ப் அப்படின்றத இதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப வினைச்சொல்னா என்ன, ஒரு செயல் ஒரு காலத்துல நடக்கும், அதை சொல்றத வினைச்சொல். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சாப்பிடுறது அப்படின்றது ஒரு செயல். அது இப்ப கடந்த காலத்துல நடந்தா அது எப்படி சொல்லுவோம், சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப நேத்து சாப்பிட்டான் அப்படின்னு, அப்ப சாப்பிடுறதுன்றது நேத்து நடந்திருக்கு. அப்போ ஒரு செயலும் காலமும் சேர்றதுதான் செயல். அதே போல விளையாட்டு அப்படின்றது ஒரு செயல். ஓகே, விளையாட்டு, தூங்குவது அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம், ஒரு செயல். அப்ப அது இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம், விளையாடுவான். அந்த விளையாட்டுன்ற செயலை காலத்தோடு சொல்லும் போது விளையாடுவான். இப்ப விளையாடிட்டு இருக்கானா விளையாடி கொண்டு இருக்கிறான், விளையாடுகிறான் அப்படின்னு வரும். நேத்து விளையாடினான் அப்படின்னா விளையாடினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த செயல் என்ன செய்யறோம் நம்ம
மாத்திக்கிறோம். அப்ப அதுதான் ஒரு செயல் இருக்கும், அது ஒரு டைம்ல நடந்ததை சொல்றதுதான் ஃபெயல். இப்ப குரான்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, சூரா ஃபீல்ல வந்து அலம் தர கைஃப சூறால வரும் ஆரம்ப வசனத்திலேயே. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, உமது இறைவன் எப்படி செய்தான் என்று, யானைக்காரர்களை எப்படி அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு நீங்க அறிவீங்களா, உங்களுக்கு தெரியுமா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அதான் ரசூல்லா பிறந்த அந்த முன்னாடி வருஷம், ரசூல்லா பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானை சம்பவம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும் இல்லையா, ஆபிரஹா வந்து காபாவை வந்து இடிக்க வருவான். அப்ப அந்த கதையை பத்தி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல குறிப்பிடும் பொழுது, யானைக்காரர்களை அல்லாஹ் எப்படி செய்தான், என்ன செஞ்சான்னு நீங்க பாத்தீங்களா நபியே அப்படின்னு கேட்கும்போது, அந்த செய்தான் அப்படின்ற வார்த்தைக்கு ஃபஅல, அப்ப ஃபெயல் அப்படின்றது செயல், செய்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்ப ஃபஅலன்றது செய்தான் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய ஃபெயல்கள் இருக்குது, அரபு மொழியிலயும் இருக்கு, குர்ஆன்லயும் இருக்கு. அடுத்த உதாரணம் என்ன அப்படின்னா தப்பத் யதா, நமக்கு தெரிஞ்ச சூராஸ்லயே நிறைய இருக்கு. அப்ப அதைத்தான் நம்ம பாக்குறோம். அப்ப தப்பத் யதா சூறால வந்து 2வது வசனம், மா அவ்னா அனுஹு மாலுஹு வ மா கஸபு அப்படின்னு படிப்போம். அப்போ மா அவ்னா, அவன் வந்து என்ன சொல்றது, பயன் அளிக்கிறது. அகுனா அப்படின்னா பயன் அளிக்கிறது. மா அகுனா, அவனுக்கு பயன் அளிக்கல அவனுடைய செல்வங்கள். அபுலாப பத்தி பேசும்போது அவன் என்னென்னமோ சேர்த்து வச்சிருக்கான் என்கிட்ட, இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு, ஆனா அது எதுவுமே அவனுக்கு பயன் அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆகுனா, பயன் அளிக்கவில்லை. சோ பயன் தர்றது அப்படிங்கிறது ஒரு செயல். சோ அவனுக்கு மறுமை நாள்ல நாளைக்கு எதுவுமே அவனோட செல்வங்கள் பயன் அளிக்காது. நாளை அப்படின்ற அந்த காலம், நாளைக்கு மறுமை நாள்ல வருங்காலத்தில பயனளிப்பது அப்படின்ற விஷயம் அவனுக்கு வராது, நடக்காது அப்படிங்கும்போது அந்த செயலை அல்லாஹ் இங்க குறிப்பிடுறான். அதே போல அதே வசனத்திலே வமா கசப, அவன் எதை சம்பாதித்தானோ, மானா என்னது, என்னன்னு அர்த்தம். அப்ப அவன் என்ன சம்பாதிச்சானோ அது அவனுக்கு என்ன செய்யாது, பயன். அப்ப கசப அப்படின்னா சம்பாதித்தான் அப்படின்னு அர்த்தம். அதே போல சூரா ஃபலக், அதுல வந்து 2வது ஆயத், மின் ஷர்ரி மா ஹலக், ஹலக் அப்படின்னு நம்ம நிறுத்துறோம், ஆக்சுவலா ஹலக அப்படின்ட்டு வரும். அப்ப மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் எதை படைத்தானோ, மானா என்ன இல்லையா, அப்ப என்ன படைத்தானோ அதன் தீங்கில் இருந்து. அப்ப பாருங்க, மின் ஷர்ரி தீங்கில் இருந்து, எல்லாருமே நிறைய பேர் எழுதிருந்தீங்க அந்த மின் ஷர்ரிங்கிறது, மின் ஷர்ரில் வஸ்வாசல் கன்னாசன் கேள்வியில இருக்கும்போது மின் ஷர்ரி ஹர்ஃபுல் ஜர்ரு, பக்கத்து வார்த்தை கஸ்ரால வந்திருக்குன்னு அழகா எழுதிருந்தீங்க. அல்லாஹும் பாரிக் அலைஹிம் அலைக்கும். சோ அப்படி வந்து மின் ஷர்ரி தீங்கில் இருந்து, எந்த தீங்குல இருந்து, மா ஹலக்க, அல்லாஹ் என்னெல்லாம் படைச்சிருக்கானோ அவற்றில் தீங்கில் இருந்து நான் பாதுகாவல் தேடுறேன். அழுவுது புல் அழுவுது பி ரப்பில் ஃபலக் தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அழுவுது நான் பாதுகாவல் தேடுறேன். அப்ப அந்த மாதிரி செயல், ஹலக்க அவன் படைத்தான், படைத்தல் அப்படின்றது ஒரு செயல். அப்ப இந்த மாதிரி செயல்கள் குரான்ல ஏகப்பட்டது இருக்கு. எப்படி இஸ்ம் 50% எங்க திரும்பினாலும் இஸ்மா இவ்வளவு நாள் படிச்சோமோ, அந்த மாதிரி இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஃபெயலை வந்து படிக்க போறேன். இது படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு முழுசாவே ஒரு வசனமே புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப அலம் தர அப்படின்ட்டு இருக்கு, ஆன்றது கேள்வி வார்த்தை உங்களுக்கு தெரியும், லம்னா இல்லை, அது இந்த 3 மாசத்துல நீங்க படிச்சிருவீங்க. தரான்றதும் இன்ஷா அல்லாஹ் அதோட அர்த்தம் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு அர்த்தம் வரும். மத்தபடி இந்த வார்த்தை சம்பந்தமான சட்டங்கள் நம்ம நேரம் இருந்தா நம்ம இன்ஷா அல்லாஹ் நடத்துவோம். கைஃபனா என்ன, எப்படி அப்படின்ற கேள்வி வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஃபஅலனா வினைச்சொல், செய்தான் அப்படின்ற அர்த்தம். அது இனிமே இன்னும் டீட்டெயில்டா இந்த 3 மாசத்துல படிப்பீங்க. ரப்புக, உன்னுடைய இறைவன், முதாஃப் முதாஃபிலையா இருக்கு. அப்ப அந்த கன்றது தமீர். அப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க இந்த சர்ஃபு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த 2வது 3 மாதங்களுடைய இந்த 2வது சுழற்சி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஒரு வசனத்துல உள்ள எல்லா வார்த்தையும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பேசுங்க, ஓகேவா? அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வசனம் அப்படின்னு வரும்பொழுது அதுல இஸ்ம் ஃபேல் ஹர்ஃப் தான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி இஸ்மும் ஹர்ஃபும் படிச்சிட்டீங்க, இப்ப ஃபேலையும் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும், அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன, அதோடைய சட்டம் என்னன்னு உங்களால விளங்கிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த வினைச்சொல் அப்படின்னு சொல்லும் போது என்னது, ஒரு செயல் ஒரு காலத்துல நடந்திருக்கும், அததான் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம். சரி, எப்படி பேர்ச்சொல் வச்சு பேர்ச்சொல் வாக்கியங்கள் நம்ம உருவாக்கணுமோ, ஓகேவா, முக்ததா ஹபர் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதை பத்தின ஒரு செய்தி இருக்கும். முகம்மது ஒரு தூதர், மறுமை நாள் நடந்தே தீரும், அல்லாஹ் மன்னிக்கிறவன் அப்படி சொல்லிட்டு எப்படி ஒரு இஸ்மு, இது எல்லாமே இஸ்மு தானே. இப்ப அல்லான்றதும் ஒரு இஸ்மு தான், மன்னிப்பவன் அப்படின்றதும் ஒரு இஸ்மு தான். அதே மாதிரி முகம்மது அப்படின்றது ஒரு பெயர் சொல்,
ஒரு தூதர் அப்படின்றதும் ஒரு பெயர் சொல். மரம் உயரமா இருக்கு, மரம் அப்படின்றதும் ஒரு பெயர் சொல், உயரமா இருக்குங்கிறதும் ஒரு பெயர் சொல். அப்ப எப்படி பெயர் சொல் வச்சு நம்ம வாக்கியங்கள் உருவாக்கணுமோ அதே மாதிரி வினை சொல்லை வச்சும் நம்ம வாக்கியங்கள் உருவாக்க முடியும். அப்ப அதை எப்படி சொல்லுவோம்? வினைச்சொல் வாக்கியம். அரபியில எப்படி சொல்லுவோம்? அல் ஜும்லா ஃபிஅலிய்யா. ஃபிஅல் அப்படின்னா வினைச்சொல், ஜும்லானா வாக்கியம். அப்ப அல் ஜும்லா அல் ஃபிஅலிய்யா வினைச்சொல் வாக்கியம். ஓகே, அது என்னது? ஜும்லா ஃபெயிலியானா என்ன? ஒரு வினை சொல்ல வச்சு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சிடும். பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பித்தால் பெயர் சொல் வாக்கியம், வினை சொல்லை கொண்டு ஆரம்பித்தால் வினை சொல் வாக்கியம். அவ்வளவுதான். அப்ப எந்த ஒரு சென்டென்ஸ் உடைய ஸ்டார்டிங்ல வினை சொல் இருக்கோ அது வந்து வினைச்சொல் வாக்கியம். அப்ப அந்த வாக்கியத்துல என்னெல்லாம் முக்கியமா இருக்கணும்னா, எப்படி பெயர் சொல் வாக்கியம்னா முப்ததா ஹபர் அப்படின்னு ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் அதை பத்தி செய்தி இருக்கணுமோ அந்த மாதிரி இங்க முப்ததா ஹபர் இருக்காது. மாறாக ரெண்டு விஷயங்கள் இருக்கும். என்னன்னா ஒண்ணு அந்த வினைச்சொல், ஏன்னா வினைச்சொல்ல கொண்டுதானே ஆரம்பிக்குது. எனவே அந்த வினைச்சொல் இருக்கும், அந்த செயல் இருக்கும். அந்த செயலை யாராவது செஞ்சிருப்பாங்கல்ல அவங்க. இப்போ குழந்தை பாலை குடிச்சான், அப்ப குடிச்சாங்கிறது செயலு. அப்போ யாரு அந்த செயல் சும்மா அதுவா நடக்காது, யாராவது ஒருத்தர் அதை செஞ்சிருக்காங்க. அப்போ குழந்தைதான் அதை செஞ்சது. அப்போ குழந்தைன்ற வார்த்தையும் அந்த சென்டென்ஸ்ல வரும். அப்ப இதோட அடையாளம் பொம்மா. இப்ப செயல் செய்தவன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அப்ப வினைச்சொல் வாக்கியத்துல முக்கியமான இரண்டு கூறுகள் என்ன? வினை சொல்லும், அந்த வினையை செய்தவனும், செயலும் செயலை செய்தவனும் இருக்கணும். அந்த செயல் செய்தவனுடைய அடையாளம் பொம்மாவா தான் இருக்குன்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க கீழேயும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். முகமது சாப்பிட்டான். அப்ப சாப்பிட்டாங்கிறது அந்த செயல். யார் சாப்பிட்டா? முகமது சாப்பிட்டா. அப்ப முகமதுங்கிறது அந்த செயலை செய்தவன். ஹதீஜா தூங்குவா. சோ தூங்குவாங்கிறது ஒரு செயல் இல்லையா? அது வருங்காலத்துல நடக்க போறதா சொல்றோம். ஹதீஜா தூங்குவா, இனிமே தூங்குவா. அப்ப வருங்காலம், அப்ப ஒரு காலத்தை குறிக்கிறது. அப்ப இது ஒரு வினைச்சொல். தூங்குவாங்கிறது வினைச்சொல். அப்ப இந்த வினைய செய்தவன் யாரு? ஹதீஜான்ற அந்த பெண். அப்ப ஹதீஜா தூங்குவாள் அப்படிங்கிற செயலும் செயலை செய்தவரும் இருக்காங்க. அப்போ ஒரு ஜும்லா ஃபெயிலியா ஒரு வினைச்சொல் வாக்கியம்னாலே கண்டிப்பா அதுல இந்த ஃபெயலும் ஃபெயலை செய்தவரும் இருக்கணும். சோ இது ஒண்ணு. அடுத்து நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வினைச்சொல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செயல் எப்ப நடக்கும்? ஒண்ணு நேத்து நடந்திருக்கும், இல்ல இன்னைக்கு நடக்கும், இல்ல நாளைக்கு நடக்கும். அதுதானே? அந்த மாதிரி வினைச்சொல் அப்படிங்கிறது கடந்த காலத்துல நடக்கும், நிகழ்காலத்துல வருங்காலத்துல நடக்கும், ஏவல் விளக்கல் அப்படின்றதுல ஒன்னா இருக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னங்கிறத நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். சோ இப்ப இந்த 3 மாதங்கள் நம்ம படிக்க போறது சர்ஃப் அப்படின்ற ஒரு பாடம். அப்ப இந்த சர்ஃப் பாடத்துல நம்ம என்ன, சர்ஃப்னா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, மொத்தமாவே அரபு மொழி கிராமர் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒட்டுமொத்த கிராமரையுமே நஹு சர்ஃப் அப்படின்னு பிரிப்பாங்க. எப்படி? நஹு சர்ஃப் அப்படின்னு கீழே ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? நஹு சர்ஃப். நஹுனா அதுக்கு மேல என்ன போட்டுருக்கு கிரீன் கலர்ல? நவுன்ஸ். நவுன்ஸ்னா பெயர்கள் அப்படின்னு அர்த்தம். பெயர் சொற்கள் அப்படின்னு அர்த்தம். பெயர்ன்றதை விட பெயர் சொற்கள். அப்ப எல்லா விதமான பெயர் சொற்கள் சம்பந்தமா வர்றது எல்லாமே நஹு. அது நம்ம படிச்சுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 மாசம் என்ன படிக்க போறோம்? சர்ஃப். சர்ஃப்னா என்ன? வினைச்சொல். வினைச்சொல்க்கு இங்கிலீஷ்ல எப்படி சொன்னோம்? வேர்ப் அப்படின்னு சொன்னோம். அப்ப வினைச்சொற்கள் ரிலேட்டடா வர்ற எல்லாமே சர்ஃபுக்குள்ள வந்துடும். அதனால இந்த பாடத்தை சர்ஃப் பாடம் அப்படின்னு சொல்றோம். வினைச்சொல். அதையே சர்ஃப்னு பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம். சோ சர்ஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட டெஃபினேஷன்லாம் நீங்க அப்படியே ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் சொல்றது அப்படியே கேட்டுக்கிட்டா போதும். சர்ஃப்ங்கிறது அரபு மொழியுடைய ஒரு வகை தான், ஒரு கலை தான். எப்படின்னா ஒரு வார்த்தை எப்படி பல வார்த்தைகளா மாறுது அப்படிங்கிறது தான். சர்ஃப் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மாத்துறது. இந்த காசை வந்து சில்லற மாத்துறோம் பாத்தீங்களா? அதுக்கு சொல்லுவாங்க சர்ஃப் அப்படின்னு. ஒரு 100 ரூபா நோட்டு இருக்கு, அதை எப்படி எப்படிலாம் மாத்தலாம்? 10 ரூபாய மாத்தலாம், 20 ரூபாய மாத்தலாம், 50 ரூபாய மாத்தலாம், 5 ரூபாய மாத்தலாம், 1 ரூபாய மாத்தலாம், 2 ரூபாய மாத்தலாம். அப்ப இத்தனையா மாத்துறோம் பாத்தீங்களா? அந்த ஒன்னே ஒண்ணு இருக்கும், அத பல மாதிரியா மாத்தும். அந்த பல வடிவங்கள்ல இருந்து ஒரு மெயின் வடிவம் எனக்கு. சோ இதத்தான் சர்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தமிழ்ல சொல்லணும்னா சொற்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கலன்னா கூட இந்த சர்ஃப், இந்த துணி சோப்பு இருக்கு பாத்தீங்கன்னா சர்ஃப், அந்த மாதிரி அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃப். ஓகேவா? அப்ப சர்ஃப் அப்படிங்கிறது மாத்துறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப சர்ஃப்னா என்ன? ஒரு வேர்ச்சொல்ல இருந்து பல வடிவங்கள் பல மாதிரியா மாறும் அப்படிங்கறதுதான். அப்ப அந்த 100 ரூபா நோட்டு சில்லற அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒண்ணு பலதான் மாறுறதுதான் சர்ஃப். அதுதான் அந்த 100 ரூபா நோட்டுக்கு பதிலா இங்க வேர்ச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. பல வடிவங்கள் அப்படின்றது அந்த சில்லறையை குறிக்கிது. ஓகேவா?
சோ இதுதான் சர்ஃப் அப்படின்றதுக்கு அர்த்தம். சரி, சோ இப்படி இந்த வடிவங்கள்லாம் மாறுது அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ ஒன்னொன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்ப எப்படி ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10, ரூ. 20, ரூ. 50 அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இவ்வளவு நோட்டு தான். இப்ப சும்மா நம்ம ரேண்டமா ரூ. 3 நான் பிரிக்கிறேன், ரூ. 7 நான் பிரிக்கிறேன்னு பிரிக்க முடியாது இல்லையா? காயின் எந்த காயின் இருக்கோ அதை வச்சுதான் பிரிக்க முடியும். எந்த ரூபாய் இருக்கோ அதை வச்சுதான் பிரிக்க முடியும். நான் 40 பிரிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரூ. 40 நோட்டு இல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அதை வச்சுதான் எல்லா பிரிவுகளையுமே நம்ம பிரிக்கணும். அது ரூ. 1 இருந்தாலும் சரி, ரூ. 100 இருந்தாலும் சரி, ரூ. 1000 இருந்தாலும் சரி, ரூ. 2000 இருந்தாலும் சரி, அந்த ரூ. 1 காசை வச்சுதான் பிரிக்கணும், இல்ல ரூ. 2 காசை வச்சுதான் பிரிக்கணும், இல்ல ரூ. 5, ரூ. 10, ரூ. 20, ரூ. 30, ரூ. 20, ரூ. 50 இப்படிதாங்க வச்சு பிரிக்கணும். அப்ப எத்தனை ரூபா நோட்டா இருந்தாலும் அது இப்படிதான் சில்லறை ஆக்க முடியும். அப்ப அந்த மாதிரி எப்படிப்பட்ட வார்த்தைகளா வேணா இருக்கட்டும், எந்த மாதிரியான வேர்ச்சொற்களா இருக்கட்டும், ஆனா அத இப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவத்தை வந்து அறிஞர்கள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பல எழுத்துக்கள் இருக்கும். அலிஃப் பார்த்தா மொத்தம் எத்தனை எழுத்து? 29 எழுத்துக்கள் பார்த்திருக்கோம். அப்ப 29 எழுத்தையும் நம்ம இது இப்படி மாறும், அது அப்படி மாறும். அலிஃப்க்கு கசரா வரணும், வாக்கு பொம்மா வரணும், தாக்கு கசரத்தைன்னு வரணும். இப்படி சொல்லி படிச்சா என்னைக்கு முடிக்க முடியும் எல்லா எழுத்துக்கும் ஹரக்கத்தை? அதனால இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, மார்க்க அறிஞர்கள், அதிலும் குறிப்பா அரபு மொழி அறிஞர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ஃப பொறுத்த வரைக்கும் ஒரு அளவீடு ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன அளவீட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அளவீடு அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? சோ இந்த மாற்றங்களை அளவீடு செய்யறதுக்கு, அதை அளக்குறதுக்கு இத காமன் ஃபேக்டரா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஃபா ஐன் லாம் அப்படின்னு சொல்லி இப்ப மொத்தம் 28 எழுத்து இருக்கு. அதுல ஃபா ஐன் லாம்ன்ற இந்த 3 எழுத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. இந்த 3 எக்ஸாம்பிளா வச்சு எல்லா வார்த்தைகளுமே நம்ம படிக்க போறோம். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சர்ஃப்னா நிறைய வடிவங்களுக்கு மாத்துறதுன்னு சொன்னேன். பாயிண்ட். 2வது பாயிண்ட், அந்த மாதிரி மாத்தும் போது இப்ப அலிஃப் பார்த்தா மொத்தம் 29 எழுத்துக்கள் இருக்கும்போது எல்லா எழுத்தையும் எப்படி மாத்துறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரும். இன்னும் சர்ஃப்னா என்னன்னு படிக்கையில உங்களுக்கு தெரியும், அந்த மாத்துறது என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இன்ஷா அல்லாஹ். சோ அப்படி மாத்தும் போது நிறைய எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கும் போது எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபா ஐன் லாம் இந்த 3 எழுத்துக்களை தான் அளவீடா வச்சுக்கிறணும். இந்த 3 எழுத்தை வச்சு மற்ற எழுத்துக்களை விளங்கிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க மார்க்க அறிஞர்கள், அரபு மொழி அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் ஃபா ஐன் லாம், அலிஃப் பாத்தா அப்படின்னு எடுத்திருந்தா ஈஸியா இருந்திருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபா ஐன் லாம கொஞ்சம் சேர்த்து எழுதி பாருங்க. நம்ம என்ன படிச்சோம்? கலிமாவோட வகை இஸ்முன், ஃபெஅலுன், ஹர்ஃபுன். அப்ப ஃபெஅலுன்ல என்ன ஸ்பெல்லிங் வந்துச்சு? ஃபெஅலுன், ஃபா ஐன் லாம், ஃபெஅலுன். அப்ப ஃபெஅல்னா சர்ஃப் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்த போற வினை சொற்கள். அப்ப இந்த சர்ஃப் பாடத்துக்கும் ஃபெஅலுக்கும் தான் தொடர்பு இருக்கு. அப்ப அந்த ஃபெஅலுன்னு இருக்கிற அந்த வார்த்தையில இருக்கிற அந்த 3 எழுத்தையுமே அளவீடு எழுத்துக்களா எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அலிஃப் பாத்தா அப்படின்னு எடுக்காம ஃபா ஐன் லாம்னு சம்மந்தம் இல்லாம 3 எழுத்துக்கள் எடுத்ததுக்கு ரீசன் ஃபெயலுடைய ஸ்பெல்லிங் ஃபா ஐன் லாம். அப்ப ஃபெயல்னா ஃபெயல் வச்சுதான் நம்ம சர்ஃபு படிக்க போறோம். எப்படி இஸ்மு வச்சு நம்ம நஹு படிச்சோமோ அந்த மாதிரி ஃபெயல் வச்சு சர்ஃபு படிக்க போறோம். அப்ப இந்த ஃபெயலுடைய 3 ஸ்பெல்லிங் தான் ஃபா ஐன் லாம்ன்ற எழுத்தை தான் வச்சுக்க போறாங்க. இப்ப இதுல ஃபா அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேக்சிமம் அரபு மொழியில வந்து ஃபெயலுடைய ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே மினிமம் ஸ்டார்ட் ஆகுறது 3 எழுத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 3 எழுத்து, 3 லெட்டர்ஸ் இருக்கும், 4 லெட்டர்ஸ் இருக்கும், இல்ல 5 லெட்டர்ஸ் இருக்கும், 6 லெட்டர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். 3 to 6க்குள்ளதான் எந்த ஒரு ஃபெயிலா இருந்தாலும் அதோட ஸ்பெல்லிங் இருக்கும். சோ அப்ப அந்த மினிமம் 3 எழுத்து இருக்கு பாத்தீங்களா? அந்த 3 எழுத்துக்காகத்தான் இந்த ஃபா ஐன் லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அரபு மொழி அறிஞர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபா ஐன் லாம் ஃபஅல அப்படின்ற இந்த வார்த்தைய வச்சுதான் எல்லா வினைச்சொற்களையும் வந்தா, இப்ப ஃபஅலனா செய்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சாப்பிட்டான், தூங்கினான், கேட்டான், சொன்னான், கவனிச்சான், பார்த்தான், கற்றுக் கொடுத்தான், சாப்பாடு செஞ்சான், ஊட்டி விட்டான், முழுங்கினான், துப்புனான், நுழைந்தான், வெளியேறினான், இப்படி நிறைய ஃபெயில் இருக்கு பாருங்க. இது எல்லாத்துக்கும் வேற வேற வார்த்தைகளா வரும். அப்ப அத்தனை வார்த்தைகளையும் நம்ம எப்படி ஈஸியா விளங்கிக்கிறதுனா, இந்த ஃபா ஐன் லாம் அப்படின்ற வார்த்தையை வச்சு எழுத்துக்களை வச்சு மற்ற மாற்றங்களை வந்து எப்படிலாம் ஏற்படும், மத்த இந்த ஒரு வினைச்சொல் எப்படி மாறும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டா, சர்ஃப் எப்படி மாறும்னு தெரிஞ்சுக்கிட்டா
மற்ற வினை சொற்களும் வந்தான், போனான், நுழைஞ்சான், தூங்கினான், சாப்பிட்டான், எந்திரிச்சான், இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சோ இப்ப இது என்னது, இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த என்னது ஃபாயின்லாம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு வினைச்சொல்லோட ஆகமொத்த ஸ்பெல்லிங்கே 3 எழுத்து தான். ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 3 எழுத்து தான். இப்ப நீங்க இத பாத்தீங்கன்னா கூட தெரியும். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோமா, அலம் தர கைஃப ஃபஅல எத்தனை எழுத்து இருக்கு? ஃபா இருக்கு, ஐன் இருக்கு, 3 எழுத்து இருக்கு. ஆகுனா எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 இருக்கா? கசப எத்தனை எழுத்து இருக்கு? காஃப் இருக்கு, சீன் இருக்கு, பா இருக்கு, 3 எழுத்து. ஹலக எத்தனை எழுத்து இருக்கு? ஹா, லாம், காஃப் 3 எழுத்து இருக்கு. அப்போ ஒரு மேக்சிமம் நிறைய வினைச்சொற்களை பாத்தீங்கன்னா முக்காவாசி 3 எழுத்துலதான் இருக்கும். 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துக்கள் ஸ்பெல்லிங்கும் இருக்கு. ஆனா அதிகபட்சம் 3 எழுத்து தான் நம்ம அடிப்படையா வைப்போம். அப்ப அந்த 3 எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப இங்க பாத்தீங்கன்னா கசப, இதுல ஃபர்ஸ்ட், இப்ப ஃபஅல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபா, செகண்ட் லெட்டர் ஐன், தேர்ட் லெட்டர் லாம். இப்ப இதுக்கு எப்படி ஹரக்கத்து மாறும் அப்படிங்கிறது தான் இந்த சர்ஃபே. ஓகே, ஹரக்கத் எப்படி எல்லாம் மாறுங்கிறது தான். இப்ப இங்க காஃப் சீன் பா இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் காஃப், இங்க செகண்ட் லெட்டர் சீன், இங்க தேர்ட் லெட்டர் பா. அப்ப இங்க வேற ஸ்பெல்லிங், இங்க வேற ஸ்பெல்லிங், இங்க ஹலக்கால வேற ஸ்பெல்லிங். அப்ப இப்படி ஒரு ஃபேலுக்கும் வேற வேற ஸ்பெல்லிங் இருந்தா அப்ப எதுக்கெல்லாம் ஃபத்தஹா, எதுக்கெல்லாம் கசரா, எதுக்கெல்லாம் பொம்மா அப்படிங்கறது நமக்கு படிக்க சிரமமா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் சொன்னேன் பாருங்க, ஃபா ஐன் லாமன் 3 எழுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. சோ எந்த ஃபேலா வேணா இருக்கட்டும், அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு ஃபான்ற எழுத்த வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஃபான்ற எழுத்துதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் லெட்டருடைய அடையாளம் என்னன்னா, ஐன் அப்படின்ற எழுத்து தான் செகண்ட் லெட்டர்னு அர்த்தம். ஐனுக்கு கசரா வரணும், ஐனுக்கு தொம்மா வரணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐனுன்ற எழுத்துக்கு கிடையாது, அந்த வினை சொல்லுல நடுவுல 2வதா இருக்கும் பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கு கசரா ஃபத்தஹான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு வார்த்தையில கடைசி எழுத்து 3வது எழுத்துனா அது அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எதுவா வேணா இருந்துட்டு போகுது. ஆனா அது லாம் களிமா, களிமானா எழுத்து, அப்ப லாம் களிமா, லாம் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வினை சொல்ல ஃபா எழுத்து அப்படின்னா ஃபா களிமா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபா களிமா அப்படின்னா ஃபான்ற இந்த முதல் எழுத்து, ஐன் களிமா அப்படின்னா 2வது எழுத்துன்னு அர்த்தம், லாம் களிமா அப்படின்னு சொன்னா 3வது எழுத்துன்னு அர்த்தம். எப்படி? ஃபா களிமா, களிமாண்டா எழுத்து, ஓகேவா? எழுத்து, வார்த்தைன்னு அர்த்தம். அப்ப ஃபா களிமா ஃபா எழுத்து, ஐன் களிமா ஐன் எழுத்து, லாம் களிமா லாம் எழுத்து. ஓகேவா? சோ இது எதுக்கு? முதல் எழுத்துக்கு என்ன ஹரக்கத் வரும் அப்படின்னு சொல்றது, 2வது எழுத்துக்கு என்ன ஹரக்கத் வரும்னு சொல்றது, 3வது எழுத்துக்கு என்ன ஹரக்கத் வரும்னு ஃபத்தா கசரா தொம்மா மாறி மாறி வரும். அப்ப அதை விளங்கிக்கிறதுக்கு தான். இப்ப ஒரு ஃபேல்ல முதல் எழுத்து அலிஃபா இருக்கும், வேற ஃபேல்ல முதல் எழுத்து ஐனா இருக்கும், இன்னொரு ஃபேல்ல முதல் எழுத்து ராவா இருக்கும். அப்ப நீங்க ராக்கு ஃபத்தான்னு சொல்லுவீங்க, லாமுக்கு ஃபத்தஹா, ஐனுக்கு ஃபத்தான்னு மாத்தி மாத்தி சொல்ல முடியாது. அப்ப காமனா எந்த ஃபேலா வேணா இருக்கட்டும், காமனா ஃபா களிமான ஃபர்ஸ்ட் லெட்டர், ஐன் களிமான செகண்ட் லெட்டர், லாம் களிமான தேர்ட் லெட்டர் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்காங்க. ஓகே, இது ஒரு விஷயம். ஓகே, ஆரம்பத்துல இருந்து என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வினைச்சொல்னா என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். வினைச்சொல்னா ஒரு செயல் ஒரு காலத்துல நடந்திருக்கும், அதை சொல்றதுதான் வினைச்சொல். அது அந்த வினைச்சொல்ல வச்சு நம்ம வாக்கியங்கள் உருவாக்கணும், அது வினைச்சொல் வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது ஜும்லா ஃபேலியா அப்படின்னு சொல்லுவோம். அதுல செயலும் செயலை செய்தவனும் இருக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து சர்ஃப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வினைச்சொல்லோட தொடர்புபட்ட ஒரு சட்டம். சோ அப்படின்னா என்ன, ஒரு வார்த்தைய பல வார்த்தைகளை மாத்துறதுதான் அந்த சர்ஃப். ஓகேவா? அது என்ன பலவாரா மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாப்பிடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இது யார் செய்வா? ஒரே ஒருத்தரா செய்வாங்க? இல்ல, நீங்க சாப்பிடுவீங்க, நான் சாப்பிடுவேன், அவன் சாப்பிடுவான், இவன் சாப்பிடுவான், நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க. இப்படி சாப்பிடுறதுன்றது நிறைய பேர் செய்யலாம். அப்ப அந்த மாதிரி நிறைய பேர் வருது பாத்தீங்களா, நான் வர்றேன், நீங்க வரல, நீங்க கேட்டீங்க, நான் கேட்கல, இப்படி நிறைய மாறும் வார்த்தைகள். அந்த கேட்கறதுன்ற ஒரே விஷயமே 2 3 மாறுது. பார்த்தான் அப்படின்ற விஷயம் 4 5 மாறுது. அப்ப அப்படி யாரு செஞ்சான்றத வச்சு வினைச்சொல் பலவாரா மாறும். இன்னைக்கு செஞ்சாங்களா, நேத்து செஞ்சாங்களா, நாளைக்கு செய்வாங்களா, இந்த மாதிரி பல விதமா மாறும். அந்த மாற்றத்துக்கு பேர் தான் சர்ஃப்.
சோ அப்படி அந்த சர்ஃப்ங்கும் போது வினைச்சொற்கள் நிறைய இருக்கும். அப்ப அந்த நிறைய உள்ள வினைச்சொற்களை இஸ்மோட கம்பேர் பண்ணல ஃபெயல் கம்மி தான். ஆனா இப்ப இந்த 3 மாசத்துக்கு நமக்கு படிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு நிறைய ஃபெயல்கள் இருக்கு. அப்ப அந்த ஃபெயல்களை நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டா நிறைய ஃபெயலுக்கு நிறைய ஸ்பெல்லிங் வரும். அப்ப அதெல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மாற்றங்களை படிக்கிறதுன்னு கேட்டா, முதல் எழுத்த ஃபா எழுத்து ஃபாக்களிமா அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது எழுத்து ஐன் எழுத்து ஐன் களிமான்னு சொல்லுவோம். மூணாவது எழுத்து லாம் களிமா லாம் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னா, இந்த வினை சொற்கள் எப்படிலாம் இப்போ மாறுது மாறுது மாறுதுன்னு போட்டு சொல்றேனே, என்னதான் மாறுதுன்னு கேட்டா, கடந்த காலத்துல அந்த செயல் நடந்திருக்கும், நிகழ்காலத்துல அந்த செயல் நடந்திருக்கும், வருங்காலத்துல அந்த செயல் நடந்திருக்கும். இதுதான் வந்து மாறுறது. அப்ப அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் காலங்கள் 2 தான். கடந்த காலம், வருங்காலம், அவ்வளவுதான். ஓகேவா? கடந்த காலம், வருங்காலம். அப்ப நிகழ்காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டா, வருங்காலத்தோடய சேர்த்து நிகழ்காலத்தை கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? சோ இப்ப கடந்த காலம் அப்படின்னா அரபில என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெல் மாவி அப்படின்னு, கடந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாவி அல் மாவி அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்க? அல் மாவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, கடந்த காலம் அல் மாவி. நூஹ் நபி கப்பல் கட்டினா, ஃபெல் மாவி. அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த செயல்கள். ஓகேவா? பத்ரு போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றனர். அந்த வெற்றி பெற்ற செயல் கடந்த காலத்துல நடந்துச்சு. அப்ப அது ஃபெல் மாவி. உங்களோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அது எல்லாமே கடந்த காலம், ஃபெல் மாவி. அப்ப இந்த மாதிரி காலங்கள் அப்படிங்கும்போது அரபு மொழியில 2 காலங்கள் இருக்கு. ஒண்ணு கடந்த காலம், அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். இன்னொன்னு நிகழ்காலம் மற்றும் வருங்காலம். இது 2யும் சேர்த்து சொல்லணும். ஓகேவா? நிகழ்காலம் வருங்காலம் 2ம் சேர்த்து சொல்லணும். பிரசன்ட் பிளஸ் ஃபியூச்சர் அப்படிங்கறத அரபியில முதாரி அல் முதாரிஉ. அல் மாதி அப்படின்னா கடந்த காலம், அல் முதாரிஉ அப்படின்னா நிகழ்காலம் அல்லது வருங்காலம். 2யும் சேர்த்துதான் சொல்லுவாங்க. ஏங்க 2யும் சேர்த்து சொல்றாங்க? நிகழ்காலம் தனியா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, வருங்காலம் இனிமே நடக்க போறது, 2ஆவே பிரிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. கடந்து போன செகண்ட் வரைக்கும், இப்ப நம்ம 20 நிமிஷமா இந்த கிளாஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் உடைய அந்த 20 நிமிஷமும் கடந்த காலம் ஆயிருச்சு இல்லையா? இன்னொரு 3 நிமிஷம் கிளாஸ் இருக்கு, அந்த 3 நிமிஷம் வருங்காலத்துல இருக்கு. அப்ப நிகழ்காலம்ன்றது என்ன? இந்த ஒரு செகண்ட் தான் நிகழ்காலம் இல்லையா? இப்ப மணி வந்து இப்ப 12 அப்படின்னா 12 மணிங்கிறது இப்ப நிகழ்காலம். அடுத்து என்ன ஆகும்? மணி 12:01 ஆகும். அப்ப அந்த 12 மணின்னு இருந்தது நிகழ்காலமா இருந்தது, இப்ப கடந்த காலம் ஆயிடுச்சு. 12:01 தான் நிகழ்காலம். அப்ப 12:05ங்கிறது இனிமே வரப்போற வருங்காலம். அப்ப கடந்து போன செகண்ட் எல்லாமே கடந்த காலம், அடுத்த நிமிஷத்துல இருந்து வரப்போறது எல்லாமே வருங்காலம். ஆனா இந்த நிகழ்காலம்ன்றது ஒரு நிமிஷம் தான். இன்னும் சொல்ல போனா ஒரு செகண்ட் தான். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த ஒரு நிமிஷம் இவ்வளவு நேரம் நிகழ்காலம் இருந்துச்சு, ஆனா இப்ப அது கடந்த காலமா மாறி போச்சு இல்லையா? அப்ப இந்த நிகழ்காலம் அப்படின்றதே ஒரு குறுகிய காலகட்டம் தான். அப்படிங்கறனால அரபியை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்காலம்ன்ற ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பெரிய ஒரு தனி தலைப்பா வந்து படிக்க மாட்டாங்க. அப்ப கடந்த காலம் இது ஒரு செக்மெண்ட், நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் சேர்ந்து ஒரு செக்மெண்ட். அது அரபியில் எப்படி சொல்லுவாங்க? அல் முதாரிஉ அப்படின்னு சொல்லுவாங்க. அல் மாதி கடந்த காலம், அல் முதாரி நிகழ்காலம் மற்றும் வருங்காலம். சோ இதனால நமக்கு என்ன ஆயிருச்சு? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், அப்ப தூங்கினான், நேத்து தூங்குனா, நேத்து தூங்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றான். அப்ப நேத்து தூங்குனா ஒரு கடந்த கால செயல். இப்பயும் தூங்கிக்கிட்டு இருக்கான், இனிமேலும் தூங்குவான் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கான்றது ஒரு தனி வார்த்தை, இனிமே தூங்குவான்றது ஒரு தனி வார்த்தை இல்ல. 2யுமே அரபியில ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க. தனித்தனியா சொல்லி நமக்கு ரூல்ஸ் அதிகம் கிடையாது, கம்மி ஆயிரும். அது என்னன்றத பின்னாடி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்ப காலங்கள் அப்படின்னு சொல்லும் போது அரபியில மொத்தம் 3 காலங்கள் இருக்கு. ஒண்ணு கடந்த காலம், ஒண்ணு நிகழ்காலம் மற்றும் வருங்காலம், 2ம் சேர்த்து ஒண்ணு. அப்ப அந்த 3வது காலம் என்ன அப்படின்னு கேட்டா, வருங்காலத்திலேயே ஒரு விஷயத்த செய் அல்லது செய்யாத அப்படின்னு சொல்ற கட்டளை வாக்கியங்கள். அதை வந்து அரபியில வந்து அம்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்ர் அம்ர் அப்படின்னா கட்டளை, ஏவல். செய் அப்படின்னு கமாண்ட் பண்றது, ஆர்டர் போடுறது. அப்ப அந்த ஆர்டர் போடுறதுதான் இன்னொரு காலம். அது எப்ப? இப்ப
ஹோம்ஒர்க் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அது என்னது, வருங்காலத்துல ஹோம்ஒர்க் முடிச்சிடணும் அப்படின்னு காலத்தோடு தொடர்பு பட்ட ஒரு கட்டளை. ஓகேவா? வீடியோ பார்க்காம விட்டுறாதீங்க, பெண்டிங் வச்சிடாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப பெண்டிங் வைக்காதே அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்த செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை வாக்கியம். அப்ப அந்த மாதிரி நீ வருங்காலத்துல ஒரு விஷயத்த செய்யாத அல்லது செய்யி அப்படின்னு சொல்றதும் காலத்துலதான் வரும். அப்ப அரபு மொழியில காலங்கள் எத்தனை, 3 தான். ஆனா கடந்த காலம்ன்றது ஒண்ணு, நிகழ்காலம் வருங்காலம் சேர்த்து 2வது, 3வது கட்டளை வாக்கியங்கள். அப்ப இது 3ம் தான் என்னது, காலங்கள். அப்ப இப்படித்தான் சர்ஃப்ங்கிற அந்த வினை சொல்லுங்கிறது இப்படிதான் மாறும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், யானைக்காரர்களே அல்லாஹ் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கடந்த காலத்தை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நீங்க மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் நிகழ்காலத்துல பேசுறான். ஓகேவா? அடுத்து மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு நிழல் தருவான் இன்ஷா அல்லாஹ், ஆமீன். அப்ப நிழல் தருவான் அப்படின்னு சொல்லும் போது அது வருங்காலம். அப்ப இப்படி அந்த வார்த்தைகள் மாறுது பாத்தீங்களா, அந்த செயல் தான் ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறதுதான் சர்ஃப். ஓகேவா? அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது என்னது, ஒரு செயல் ஃபியூச்சர்ல நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அந்த வினைச்சொல்ல மாத்துறதுதான் சர்ஃப் அப்படிங்கிறது. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்து வச்சுப்போம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். சர்ஃப், வினைச்சொல் அப்படின்ற இந்த 2 விஷயம் தான் மெயினான தீம். இதை வந்து இன்ஷா அல்லாஹ் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.